ஸ்கூலில் வந்து ஒரு 4 இயர்ஸ் சீனியர் அவங்க பதவியேற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொலீக்ஸ் சந்திரசேகர் மற்றும் நிவேதா அவர்களும் பதவியேற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினர்ஷிப் தான். எங்கள் ஃபாதர் வந்து நான் 1975 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க தவறிட்டாங்க. ஃபாதர் நல்ல நிலைமையில் இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து அவங்க FCA. ஸோ அதுக்கப்புறம் அவரோட நிறையா சஃபரிங்ஸ் இருந்தது எங்களுக்கு ஃபேமிலியில். ஃபைனான்ஷியலாகவும் இருந்தோம், மாரல் சப்போர்ட்டும் யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் அம்மாவும் என்னை வந்து பிஏபியில் படிக்க வச்சாங்க. கோயம்புத்தூரில் அல்வேனியா கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இருந்ததுக்கப்புறம் இங்கே பிஏபி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 80s நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் பிஏபி வந்து ஜாயின் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியிருந்தேன். தோட்டமெல்லாம் இருந்தது, அந்த அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலிங்லாம் அவங்க ஆவரேஜ் ஸ்டடீஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ், லைஃபோட சீரியஸ்னஸ் அப்போ தான் வந்தது. ஸோ நான் வந்து பெங்களூர் EIT பெங்களூர் ஸ்டேட் டெக்னாலஜியில் படித்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டில் தமிழ்நாட்டு பசங்க ஒரு 48 பேர் ஒன்றா ஜாயின் பண்ணோம். அந்த 48 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணோம் 4 இயர்ஸில். மற்றவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. படிக்க போனது ஒரு சிலர் தான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. நான்லாம் 4 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி டிஸ்டிங்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மெக்கானிக்கலுக்கு எனக்கு ஓப்பனிங் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கிற மாதிரியே இல்லை. அப்போ இவங்க URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பழனிசாமி சார் டைரக்டர், தேவராஜனுடைய மச்சன் அக்கா வீட்டுக்கு தேவி, அவங்க வந்து எனக்கு ரிலேட்டிவ் ஆகுது, மாமா முறையாகுது. அப்புறம் அவங்க வந்து சரி நீங்கள் நம்ம இதில் வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்ட்டு அப்புறம் அவங்களோட ஜாயின் பண்ணி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தேன். அப்புறம் கர்நாடகா இன்சார்ஜாக போடுறவங்க அங்கே வந்து பன்னரி மனுஷர்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு, உனக்கு கன்னடம் தெரியும், அதனால நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லி மைசூருக்கு அனுப்பிச்சாங்க. அப்புறம் நான் சிவில் ஒர்க் அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சிவில் ஒர்க் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது தமிழர் பிரச்சனை வந்தது, கன்னட தமிழர் பிரச்சனை வந்து எல்லாம் ஷெட்டு பூரா எரிச்சிட்டாங்க. எங்கள் கம்பெனியில் லேபர் ஷெட்டு எல்லாமே எரிச்சிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் நானும் ஒரு 10-20 லேபர்ஸ் மட்டும், அங்கே கன்னட லேபர்ஸ் மட்டும்தான் இருக்கோம். எல்லாரும் வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் கன்னடம் பேசுறதுனால மேனேஜ் பண்ணி அங்கே இருந்துட்டேன். எங்களை எதுவும் ஹார்ம் பண்ணல அவங்க. அப்புறம் நான் இந்தூர் தான், இங்கே தான் படித்தேன் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் அப்படியே ஸ்லோவாக பன்னரி மனுஷன் முடிக்கிறோம். முடிச்சுட்டு தேவராஜன் என்ன சொல்கிறாரு, இல்லை வைண்ட் ஆஃப் பண்ணிடலாம், இங்கே பிரச்சனையாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்ககிட்ட நான் சொன்னேன், இல்லை இருந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விங் அப்படியே டெவலப் பண்ணி தான் அப்புறம் மைசூரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் போட்டோம். போட்டு ஒன்றா டெவலப் பண்ணி வரும்போது அப்புறம் ஒரு 2001 வரைக்கும் 92 to 2001 நான் அவங்களோட இருக்கேன். ஸோ 2001 எங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் இருந்தது என் ஒய்ஃபுக்கு. அதனால் ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். குழந்தைக்கு கொஞ்சம் அபார்ஷன்லாம் ஆகிட்டு இருந்தது கன்சீவ் ஆகிறதுல. அப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் அப்புறம் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு டாக்டரும் செகண்ட் டாக்டரும் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓனாக ஆரம்பிக்கிறேங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2005 நான் ஸ்டார்ட் பண்ணுறோம் கம்பெனி. கிட்டத்தட்ட 19 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து URC வந்து ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். எங்கேயுமே அதாவது எப்போவுமே வந்துங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னா அவங்க காசில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
நம்ம எதுவுமே இழக்க மாட்டோம், எதுவும் செலவு பண்ண மாட்டோம். அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் நான் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக இருந்ததுனாலும் அவங்களுக்கு தான் லாஸ், ரைட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் கெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்காது. எனக்கு வந்து அவ்வளோ கொடுத்துருந்தாங்க, பவர்ஸும் கொடுத்துருந்தாங்க, ஸ்டேட் ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த லேர்னிங் வந்து எனக்கு இன்றைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை விட எனக்கு வந்து பேசிக் என்னன்னு சொன்னால், கர்நாடகாவில் படித்தது, பெங்களூரில் படித்ததும் ஒரு ரொம்ப லேர்னிங், நல்ல ஒரு நமக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சது. இப்போ இங்கெல்லாம் வந்து எனக்கு லெட்டர் ரைட்டிங்லாம் பியூவில் படிச்சிருந்தா கூட ரொம்ப டிராஃப்டிங் இதெல்லாம் பெருசாக வராது. கர்நாடகாவில் போய் ஒர்க் பண்ணி அங்கே ஒரு 14 இயர்ஸ் இருந்தேன். ஸோ அந்த 14 இயர்ஸில் வந்து அங்கே கண்டிப்பாக நம்ம அவங்க லாங்குவேஜ் கற்று தான் ஆகணும், நம்ம இங்கிலீஷும் டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நிறைய ஆர்கிடெக்ட்ஸு, பாம்பே ஆர்கிடெக்ட்ஸு, டெல்லி ஆர்கிடெக்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்ட்ஸோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம அதை நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம், ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில என்டர்பிரனர் வந்து நம்ம இப்போ என் பொண்ணு இப்போ முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கேட்டா, நான் ஆஃபீஸ் வருவா, ஒரு 10-15 நாள் வந்துட்டு நான் என்ன வேலை பார்க்குறதுப்பான்னு கேட்பேன். நான் தான் சொன்னேன், என்டர்பிரனர் அப்படின்னா நம்ம எங்கே லேகிங் இருக்குது நம்மளே அந்த வேலையை தேடி கண்டுபிடிச்சி நம்ம செய்யணும். அதுதான் என்டர்பிரனருடைய வேலை. ஒரு மேனேஜர் வேணா அலாட் பண்ணலாம், ஒரு ஃபைனான்ஸ் பாரு, நீ டெக்னிக்கல் பாரு, ஒர்க்ஸ் பாரு, ஹெச்ஆர் பாருன்னு மேனேஜருக்கு அலாட் பண்ணலாம். ஆனால் ஒரு என்டர்பிரனருக்கு அந்த மாதிரி வேலையை அலாட்டே பண்ண முடியாது. அவங்க வந்து ஆல்ரவுண்டராக இருக்கணும். அதே சமயம் நமக்கு வந்துங்க இப்போ ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வேணும். சும்மா படித்து முடித்தோடனே நான் ஆகிறேன் அப்படின்னு ஆனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, அது ஒரு சில ஃபெயிலியர்ஸ் நிறையா வரும். அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம்னா ஒரு நல்ல கன்சர்னில் ஒரு 5 years or 10 years ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அந்த நாலேஜ் கெயின் ஆகும். அதே சமயம் ஒரு என்டர்பிரனர் இருந்தோம்னா நம்ம டெக்னிக்கலாக நமக்கு அது தெரிஞ்சால் கூட நம்ம ஒரு சில வேலைகள் செய்யக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு நம்மளை மற்றவங்கள செய்ய வைக்கணும் வேலை, இல்லைன்னா நம்மளே தான் செஞ்சுட்டு இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். அவங்கள செய்ய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையை அந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா, என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் திருப்பூரில் நிட்டிங் போட்டிருந்தாங்க, அவங்க அப்பா போட்டிருந்தாரு. இவன் வந்து லீவ்லாம் போகும்போது நல்லா அதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து மிஷின்லாம் அக்கு வேற அங்கே வேற பிரித்து எனக்கு வேலை செய்ய தெரியும் அப்படின்லாம் பெருமையாக சொல்லிட்டு இருந்தான். அப்போது அவங்க அப்பா ஒரு தடவை அந்த 1993 எனக்கு நான் பிஇ முடிக்கும் போது அவர் வந்து இறந்துடுறாரு. அப்போது இவன் போய் அந்த நிட்டிங் ஃபேக்ட்ரியை டேக் ஓவர் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் அவனே அட்டன் பண்ணுவானா, மெக்கானிக் வர மாட்டேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப காசு மிச்சமாச்சு அப்படின்லாம் சொல்லுவான். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்காம விட்டுட்டான், கலெக்ஷன்ஸ் பார்க்காம விட்டுட்டான், இந்த மாதிரிலாம் பார்க்காம விட்டதுனால லாஸ் ஆகி வைண்ட் அப் பண்ணிட்டான். வைண்ட் அப் பண்ணிட்டு ஒரு பக்கம் வேலையில் சேர்றான். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நியூவாக நிட்டிங் ஃபேக்ட்ரி போடுறான், மறுபடியும் போட்டு பயங்கர சக்ஸஸ் ஆகிட்டான். என்ன ரீசன் அவனே சொல்கிறான். அதுக்கெலாம் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டேன், டெக்னிக்கல் தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்யக்கூடாது, நம்ம சபார்டினேட்ஸ் தான் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கருத்து. நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு லெவல், அந்த லெவலுக்கு மேலே போகவே முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய டூப்ளிகேட்ஸை நம்ம உருவாக்கணும். இப்போ உதாரணம், இப்போ எனக்கு கீழே வந்து ஒரு 5-6 டூப்ளிகேட்ஸ் உருவாக்கிருக்கேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவங்க பண்ணுவாங்க. இப்போ அது ஒரு 10 years அவங்க உருவாக்குறதுக்கு டைம் ஆகும். உருவாக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம், நம்ம அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கீழே ஜூனியர்ஸை வந்து சபார்டினேட்ஸை ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட டூப்ளிகேட்ஸாக உருவாக்கணும். உங்களோட டூப்ளிகேட்ஸாக 4-5 people உருவாக்கணும், அல்லது ஒரு 10 people உருவாக்கணும், அவங்க நிர்வாகத்தை பொறுத்து. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு என்ன இதுனாலும் அவங்க அதெல்லாமே பார்த்துக்குவாங்க. நீங்கள் நினைக்கிற டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நாம் போய் ஒருத்தர் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஒரு 2 பேர்த்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு 10 பேர்த்தையோ 20 பேர்த்தையோ நம்ம வந்து உருவாக்கினா தான் அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ்லாம் மேலே டர்ன் ஓவர் கொண்டு வர முடியும். அதுலேயும் எங்களை மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து 4 செவத்துக்குள்ள இல்லை, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் ஓடணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ், நம்மளுடைய டூப்ளிகேட்ஸ் உருவாக்கணும்னா தான் நம்ம அந்த சக்ஸஸ் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டாங்கன்னா நம்ம வேலையை பார்க்க முடியும். நான் எங்கள் ஸ்டாஃப்கிட்டே சொல்லுவேன், இப்போ உங்களுடைய வேலையை நான் வந்து பார்த்தேன்னா என் வேலையை யார் பார்க்குறது தான் நான் கேட்பேன். அப்படி ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க எல்லாம் மீட்டிங்ஸ் போட்டுங்க, ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். அடுத்தது எங்கள் ஸ்டாஃப்ஸு, எங்கள் கம்பெனி எல்லாத்துக்குமே வந்து 5 years ட்ரைனிங் கொடுப்போம். இதில் எத்தனை பேர் 5 years எடுத்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ 5 years எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ உதாரணம் ஒரு 2023-24 அக்கௌண்ட்ஸ் ஃபைனான்ஷியல் இயர் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஷார்ட்டஸ்ட் டைம் எவ்வளோ நேரம் ஆகும்?
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் ஃபெயில் எடுன்னு சொல்றீங்க, எவ்வளவு நேரம் எடுப்பாங்க? என்ன சரி, ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்ட் வந்து 30 செகண்ட்ஸ்ங்க. ஜாப்பனீஸ் இதுங்க. எங்க நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் 2 மினிட்ஸ்ங்க. 2 மினிட்ஸ்ல எடுக்கணும். ஒரு 5 இயர்ஸ் பழைய ஃபைல் எது எடுக்கணும்னாலும் 2 மினிட்ஸ்ல உங்க ஆஃபீஸ்ல எடுக்கணும். ஸோ அதான் அந்த 5 இயர்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியும். அது பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் அது வந்து நாட் ஓன்லி அந்த ஆஃபீஸுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலா ஒரு வீட்டில் எல்லா இடத்துலையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ எங்க டிரைவர் இருக்காங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், சாவி பாக்கெட்ல போட்டுட்டு ஏதாவது பேங்குக்கு சலான் கட்டிட்டு வர சொன்னோம்னா சாவி பாக்கெட்ல போட்டு போயிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் அனுபவம் ஆகி அதுக்கு கீபோர்டு செஞ்சு கீபோர்டில் தான் மாட்டணும். ஆஃபீஸ் வந்தா கார் நிறுத்தி சும்மா உட்காந்து கீபோர்டில் தான் மாட்டணும். வீட்லேயும் கீபோர்டு இல்லைன்னா பாக்கெட் வச்சு இவன் போயிடறோம், நம்ம திடீர்னு கிளம்பணும்னா கூட கார் எடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க நிறைய சிஸ்டம். வீட்லயும் அப்படிதான் போனா அது அங்க வச்சிடணும், திரும்ப தேடக்கூடாது. தேடுறதே எனக்கு பிடிக்காதுங்க, வச்சது வச்ச இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நினைப்பேன். அப்புறம் அடுத்தது தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஃபைனான்சியல் டிசிப்ளின். எப்பவுமே வந்து நம்ம கிடைக்கிற காசு, கிளைண்ட் கொடுக்குற காசு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அவங்களுக்கு செஞ்ச வேலையெல்லாம் செஞ்சது போக என்ன ப்ராஃபிட் வருதோ அதுதான் நமக்கு. நிறைய எங்க ஃபீல்ட்ல வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் வந்து 50 lakhs 1 crore அட்வான்ஸ் வரும். எங்க இதுல வந்து நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. மிஸ்யூஸ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும். நான் வந்து அது ₹1 கூட எடுக்க மாட்டேங்க. தனியா பேங்க்ல இருக்கும். என்னைக்கு தேவை அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையோ அதை மட்டும் தான் எடுப்போம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் ஒரு காரை வாங்கணும்னா கூட அதுல இருந்து தொட மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் ஒரு கொள்கைங்க. அப்புறம் குவாலிட்டி, ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு வந்து குவாலிட்டி அண்ட் டைம்லி டெலிவரிக்கு எங்கள் கம்பெனி பேர் போனது. நிறைய எனக்கு அன்னோன் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் யாரையோ ரெஃபரலோ கேட்டு எனக்கு வந்து அந்த குவாலிட்டி அண்ட் டைம்லி டெலிவரிக்காக நிறைய பேர் எங்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம். ஆன் டைம் எப்போவுமே அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது சொல்லிடுவேன், உங்கள் சைடு எல்லா கோஆப்ரேஷன் வந்து எனக்கு வந்து 18 months அப்படின்னா அந்த 18th month கொடுத்துருவோம். அதில் வந்து இப்போ எனக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் அந்த ஆன்காலஜி பிளாக் நம்ம தான் பண்ணோம். அது அப்துல் கலாம் தரப்புல பண்ணாரு. அதுக்கு வந்து அதுல பெரிய கான்ட்ராக்டர்ஸ் 2 பேர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் குரூப்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அதுல ஒரு மெடிக்கல் சப்ளையர் எனக்கு தெரிஞ்சவர், அந்த ரத்னா ரெசிடென்சி இவங்க ஹோட்டல் அந்த குரூப், அந்த ஓனர் கோயம்புத்தூர் ஹோட்டல் தான் நம்ம தான் கட்டணும். அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்காலஜி பிளாக் வந்து ஃபுல்லா ஆல்டர் பண்ணணுமா நீங்க பண்றீங்களான்னு கேட்டாரு. சரிங்க சார் அப்படின்னா அப்புறம் சரின்னு போய் ட்ரஸ்டிகிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்துட்டு, ஏன்னா அதுல இருந்து பழைய கான்ட்ராக்டர் 2 பேர் பெரிய கான்ட்ராக்டர்ஸ் தான், எங்களோட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருப்பாங்க அந்த சூழ்நிலையில. அப்போ அவங்கெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாம் ஒவ்வொன்றும் லீடு அதிகங்க. ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதை ஆல்டர் பண்ணி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணணும், அதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கல, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நம்மளை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சொல்லிட்டு அப்துல் கலாம் வேறு டேட் வாங்கியிருப்பாங்க. எக்யூப்மெண்ட்டும் இப்போ ஃபாரின்லேருந்து கிளம்பிடுச்சு. அந்த 6 MV ரியாக்டர் ஃபர்ஸ்ட் மிஷின் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு, மேபி ஒரு 10 years பிஃபோர் அப்துல் கலாம், 10-12 years பிஃபோர் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்துங்க சரின்னு நான் அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ணிட்டு 3 months டைம் கொடுத்தாங்க. நான் வந்து 2.5 months முடிச்சு 15 days முன்னாடியே கிளியர் கொடுத்தேன். அப்துல் கலாம் தான் திருக்குழாக்கு வந்தார். அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட கொடுத்தாங்க. அரௌண்டு ஸ்டீல் சிமெண்ட் எல்லாமே 12 years முன்னாடியே அது ஒரு 30 crores வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அப்ரூவ்டு. இருந்தாலும் அதை வந்து அந்த 30 crores ஜாப் வித்தவுட் ஸ்டீல் சிமெண்ட்னா சேர்த்திங்கன்னா ஒரு 50 crores வரும். அதை அந்த காலகட்டத்தில் செய்யறது கஷ்டமான வேலை தான். அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது தக்க வைக்கணும். அதையும் டைமுக்கு முடிச்சு கொடுத்தா தான் அடுத்த டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீமையும் எக்ஸ்பாண்ட் பண்ணி ஆட்களையும் எக்ஸ்பாண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிருக்கிறது இப்போ கேஜி ஹாஸ்பிட்டல் நியூ பிளாக் நம்ம தந்தாங்க, கேஜி தேட்டருக்கு முன்னாடி. அப்புறம் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுங்க, ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அவங்களுக்கு நிறைய ராமகிருஷ்ணா குரூப் நிறைய பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டல் 12 floors பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி பிளாக் தான் ஆகும் அண்ட் எலைட் பிளாக். அது வந்து 12 floors -36 feet பேஸ்மெண்ட்டு, டபுள் பேஸ்மெண்ட்டு. டோட்டலாகவே கான்ட்ராக்டே 16 months தான் போட்டோம். பெர் டேக்கு 1 lakh ஃபைனுங்க. 16 months முடிக்கணும்னா 1 lakh ஃபைன் பெர் டே. ஸோ அந்த கண்டிஷன்லேயே எடுத்து நாங்கள் கரெக்டாக முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ தான் முடிச்சுட்டு அடுத்து அடிஷனல் பிளாக் கொடுத்தாங்க. ஸோ 15 days ஒரு கான்கிரீட் போட்டிருக்கோம் அதுக்கு அந்த ப்ராஜெக்டில். அப்புறம்
குவாலிட்டி ஒர்க் எப்போவுமே செஞ்சுட்டா திரும்ப வந்து நமக்கு ரீஒர்க்கோ சர்வீஸ்க்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது. குவாலிட்டி ஒர்க் பண்ணலினா தான் எகெயின் கிளைண்ட்டுக்கிட்ட ஆன்சர் பண்ணுறது இதெல்லாம் வரும். எனக்கு அந்த மாதிரி ஃபோன் கால்ஸே இன்னும் வந்தது இல்லைங்க. ஒரு 20 இயர்ஸில் நான் பண்ண பில்டிங் இன்னும் லீக்கேஜ் ஆனது இல்லைங்க. கிராக் ஒர்க், அது சர்ஃபேஸ் கிராக் வரதான் செய்யும். இன்னது வரைக்கும் டெரஸோ டேங்கோ லீக் ஆனதில்லை. அதே மாதிரி நாங்கள் அந்த இன்டீரியர் மாடலர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அதாவது இம்போர்ட் குவாலிட்டி என்னவோ அந்த குவாலிட்டிக்கு செய்கிறோம், இட்டாலியன் குவாலிட்டிக்கு செய்கிறோம் அட் 70% காஸ்ட். ஏன்னா அது இம்போர்ட் டியூட்டி அதுன்னு வந்ததுங்க. அது எல்லாமே அது நல்லா போயிட்டுருக்கு எங்களுக்கும். இன்னும் வந்து நாங்கள் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு இன்டீரியர் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு ஷட்டர் பிடுங்கிருச்சு அப்படின்னு இன்னும் ஒரு ஃபோன் கால் வந்ததில்லை. ஏன்னா அந்தளவுக்கு தரமான மெட்டீரியல் தான் போடுறோம். கிளைண்ட் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் எனக்கு பண்ணி கொடுத்தா நாங்கள் அது பண்ணுறதில்ல. ஒன்லி பிளைவுட், அதுவும் செஞ்சுரி ஆர் கிரெயின் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு போயிட்டோம். எந்த பிஸ்னஸ் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே நான் ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸோடு தான் பண்ணுவேன். எத்திக்ஸை விட்டு இன்னொருத்தருக்கு பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 1ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி சம்பளம் கொடுப்போம். 7ஆம் தேதி தான் ரூல்ஸ் அப்படின்னா அதெல்லாம் பார்க்கறதில்ல. என்ன ரீசன்னா, நானும் ஒரு ஜாப்ல இருந்த காலத்தில் அந்த பண கஷ்டம் எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு பணம் நிறையா இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன அமௌண்ட்டு அவங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த 20 இயர்ஸ் லைஃப்பில் வந்து இன்னும் ஒரு நாள் கூட சாட்டர்டே நாங்கள் இன்னும் லேபர் பேமெண்ட் மிஸ் பண்ணதில்லை. அப்புறம் அதே மாதிரி டேக்ஸ் கவர்மெண்ட்டு கட்டுறதும் ரெகுலராக கரெக்டாக கட்டிடுவோம். which contributes to the nation, development of the nation. அதே மாதிரி நிறைய பிளாக் லைஃப்ல பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. 100% போயிட்டுங்க நீட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிளைண்ட்டையும் அதுக்கு எஜுகேட் பண்ணுவேன். அப்புறம் அடுத்தது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கள் வீடு கூட ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தான். இது எல்லாமே வந்து எகெயின்ஸ்ட் நேச்சராக எதுவும் இருக்காது, நம்ம மாதிரி தான் கொண்டு போவோம். அப்புறம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேட்ரியாக பண்ணுவோம் எல்லா பில்டிங்லையும். கிளைண்ட்டையும் எஜுகேட் பண்ணி அதுக்கு வந்து இப்போ வாட்டர் ஹார்வெஸ்டிங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டேங்க்குக்கு போட்டது போக சர்ப்ளஸ் வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு ட்ரை போர் போட்டு அந்த ட்ரை போரில் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது 4 to 5 இயர்ஸில் அந்த ஏரியா வாட்டரே வந்து அந்த சாஃப்ட் நிறைய ஹார்ட் வாட்டர் எல்லாமே மாறி இருக்குது கிளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்லேயே அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ரீ பிளான்டேஷனும் நிறையா பண்ணணும். எங்கள் வில்லேஜில் வந்து ஒரு 300-400 ட்ரீ வச்சு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வச்சுருக்காங்க. ட்ரீ வைக்கிறது எல்லாருமே வச்சிடறாங்க. அது ஒரு 2 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியங்க. நான் வந்து 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன செலவாகுதோ எங்கள் ஊரில் எங்கள் மகள் வீடு அவங்க பசங்கள்லாம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து அவங்கள பண்ண சொல்லி வாரம் பார்த்துக்குவாங்க. அவங்க சண்டே வந்து பார்த்துக்குவாங்க. 4 ஆள் வேலைக்கு வச்சுருவாங்க. வாட்டரிங் பண்ணுவாங்க, வீட்ஸ் எடுப்பாங்க, மேன்யூர் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் 100% ஸ்பான்சர் பண்ணி அவங்கள பார்த்துக்க சொல்லி என்னால் வர முடியாது பார்த்துக்கலாம்னு சொல்லுவேன். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெமிக்கல் ஃப்ரீ இதாக யூஸ் பண்ணோம். எல்லாமே கெமிக்கலாக போயிட்டுருக்கு. என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். என்ன பண்ணிங்கனாலும் அதை பார்த்துக்கணும். ஒவ்வொன்றையும் ஒரு ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் கெமிக்கல் டோசேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஒரு சில. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். அதெல்லாம் இன்சூரன்ஸ் அவரும் இருக்காரு. அதாவது இப்போ எங்கள் ஆடிட்டர் வந்து எங்களுக்கு வருஷம் இதை அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவார். ஒரு 1 hour டிஸ்கஷன் இருக்கும் எப்போவுமே ஆடிட்டர் ஆஃபீஸில். இயர் எண்டு முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் லேண்டு மட்டும் தான் வாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். லேண்டு மட்டும் வாங்கிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் லாக் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக வந்து லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி வேணும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவார். அது நல்ல கன்சல்டண்ட்டை வச்சு அதெல்லாம் கொஞ்சம் போடுறோம். நீங்கள் மந்த்லி வந்து ஒரு சிப் மாதிரி கூட போடலாம். மந்த்லி கொஞ்சம் போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக வரும். அடுத்தது இன்சூரன்ஸு, ஹெல்த்து அண்டு நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் போடுங்க. அது எல்லாமே ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஷேர்ஸ்லேயும் எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்றைக்கும் வந்து ஷேர் வந்து லாஸே ஆகாது. பேனிக் ஆகி டவுன் ஆகிடுச்சு, பேனிக் ஆகி வெளியே வந்தோம்னா தான் லாஸ் ஆகும்.
டவுன் ஆச்சுனாலும் விட்டுறணும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் விட்டிங்கன்னா அது நார்மலுக்கு வந்து மேலே போயிடும். அந்த பேனிக் சுச்சுவேஷன் மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது ஒன்றும் இல்லை, வெளியே விட்ரா பண்ணாமல் இருக்கும். அது நமக்கு வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸை போடணும். நான் இப்போ அடுத்த மாதம் எதுக்காக தேவை அப்படின்னா அது கொண்டே ஷேரில் போடக்கூடாது. அது வந்து சர்ப்ளஸ் பண்ணிட்டு ஒரு இடம் வாங்கலாம்னு வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஷேர்ஸில் போடலாம் தைரியமாக. கண்டிப்பாக 20-25% ரிட்டர்ன்ஸ் வரும் ஒரு 5 இயர்ஸ் விட்டுட்டிங்கன்னா. அடுத்தது அப்புறம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாரும் இப்போ சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் தான் எல்லாருமே செக் பண்ணுறோம். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஈரோடியன்ஸும் கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் கண்டிப்பாக பண்ணணும். இது யாருமே பண்ணுறதில்ல, எல்லாருமே இதை மட்டும் பண்ணுறோம். கேன்சர் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் யாரோ ஒருத்தருக்கு அப்போ தான் தெரிய வரும், ஒரு செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில் இருக்கும். அதனால் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மாதிரி கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் கண்டிப்பாக பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இது நம்ம யாருமே பண்ணுறதில்ல பெரும்பாலும். இப்படி எல்லாத்துக்கும் என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ நான் கொடுக்குறேங்க. எல்லாரும் ஒரு தேங்க்யூ.